அஸ்ஸலாமு அலைக்கும் மகளே. 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 24. காலையில எந்திரிச்சதும் பல்ல தேய்ச்சிட்டு வீட்ல பழம் இருக்கான்னு கேட்டேன். இல்லன்ட்டாங்க. அந்தால போற வழியிலே ஒரு செவ்வாழை வாங்கி உள்ளுக்கு தள்ளிட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். நமக்கு இன்னைக்கு பேக், ரியர் டெல்ட், பைஸ். பேக்குக்கு புல் டவுன், கேபிள் ரோ, ரியர் டெல்ட்டுக்கு ஃபேஸ் புல். இந்த ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணவே அருமையா இருக்கு மகளே. நான் ஃபர்ஸ்ட் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஜிம் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த மாதிரி ஒரு ஜிம் தான் போனேன். என்ன சொல்ல, ஒரு மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணவே ஒரு மாதிரி ஃபீல் குட்டா இருக்கும். 2 நாள் தான் போனேன். அருமையா இருந்து போதும். பெருமை பேசனா பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படியே ஜிம் முடிச்சு வீட்டுக்கு வந்து புரோட்டீன்லாம் கலக்கி குடிச்சிட்டு நேரா கடைக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு சாப்பிட வந்தாச்சு. என்னடா ஒழுக்கோன்ட்டு பிரியாணி முன்னாடி வச்சுட்டு உட்காந்துருக்க அப்படின்னு பாக்கீங்களா? இங்கதான் நம்ம அம்மாவோட கைவரிசை. இந்த பிரியாணி, இந்த தயிர் உள்ளி, இந்த புளிக்கறி, அப்புறம் இந்த சிக்கன், இதுல எல்லாம் எண்ணெய் இல்ல, வெண்ணெய், நெய்ன்னு எதுவுமே ஆட் பண்ணல. டேஸ்ட் எப்படில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் எங்க அம்மா இந்த பிரியாணி செய்யும் போது ரெசிபி போடுறேன், இல்ல நானா கத்துக்கிட்டு உங்களுக்கு சொல்லி தரேன், அதை மட்டும் நீங்க செஞ்சு தின்னுங்க. நீங்க கையை பிடிச்சி 2 முத்தமே கொடுத்துருவாங்க. என்ன லைக்ஸானு ஆயில் இல்லாம பீஃப் செய்யறதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தேன், நீ ஆயில் இல்லாம பிரியாணி செய்யறதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கியா அப்படின்ட்டு இருந்துருவீங்க. கூடிய சீக்கிரம் இந்த எண்ணெய் இல்லாத பிரியாணிக்கு ரெசிபியோட வரேன். அதுக்கு நீங்க நம்ம ஒரு சப்ஸ்கிரைபும் ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க. வரட்டா? ஒழுக்கம் முக்கியம் மக்களே.